A warm welcome to அறிவோம் அர்த்தங்கள். பைபிளில் உள்ள சேலா என்ற வார்த்தையை சங்கீதம் என்ற புஸ்தகத்தை வாசிக்கும் போது இடையில் ஆங்காங்கே எழுதப்பட்டிருப்பதை கண்டிருப்போம். ஆனால் அதனை சங்கீதத்துடன் சேர்த்து வாசிப்பதில்லை. அப்படியெனில் ஏன் அங்கு எழுதப்பட்டுள்ளது, அதன் அர்த்தம் என்ன என்பதனை இந்த பதிவில் நாம் கேட்கலாம். சேலா என்கிற எபிரேய வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலும் ஆபகுக் எனப்படும் சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வரும் பாடலாகிய 3ஆம் அதிகாரத்திலும் மட்டுமே காணப்படுகிறது. சேலா என்பதன் முதல் அர்த்தம் நிறுத்தி நிதானமாக வாசிப்பதற்கான இசை குறியீடு என்பதாகும். சேலா இஸ் a musical symbol of pause or stop. சங்கீதம் என்பது யூதர்கள் பாடலாக இசையுடன் இசை கருவியுடன் குறிப்பிட்ட ராகத்தில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் பாடும்படி எழுதப்பட்டதாகும். எனவே சேலா என்ற இசை குறியீடு இருப்பதை கண்டதும் பாடுபவர்கள் மற்றும் இசை வாசிப்பவர்கள் சற்று நிறுத்தி நிதானித்து அதற்கு பின்வரும் ராக மாற்றம் இசை மாற்றம் அறிந்து பாட வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட இசை குறியீடு ஆகும். இரண்டாவதாக சேலா என்ற வார்த்தை உறுதிப்படுத்தும் இசை குறியீடு ஆகும். சேலா இஸ் a call to reflection or emphasize. அந்தந்த சங்கீதங்களில் வரும் கருத்துக்களை உறுதிப்படுத்தி அதனை நாம் சற்று கவனமாக சிந்திக்க தியானிக்க தரப்படுகின்ற ஓர் அழைப்பு ஆகும். மூன்றாவதாக சேலா என்ற வார்த்தை உரத்த சத்தம் என்பதை குறிக்கின்ற இசை குறியீடு ஆகும். சேலா இஸ் an instruction for elevation or crescendo. உரத்த சத்தமாக இசைக்கருவியை ஒலித்து உரத்த சத்தமாக பாடலாக அந்த இடத்தில் சங்கீதத்தை பாட வேண்டும் என்று அர்த்தப்படும். பொதுவாக சங்கீதத்தை வாசிப்பது பாடுவது மட்டுமல்ல, அதன் ஆழமான கருத்தை உணர்ந்து நிறுத்தி நிதானமாக தியானித்து தேவனை ஆராதிப்பதே முக்கியம் என்பதனை சேலா என்கிற இசை குறியீடு வலியுறுத்துகிறது. சேலா என்ற வார்த்தை சங்கீத புஸ்தகத்தில் 71 தடவைகளும் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் 3 முறையும் உள்ளது. இனிமேல் சேலா என்ற வார்த்தை வருகின்ற பொழுதெல்லாம், நீங்கள் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் வாசிப்பதை சற்று நிறுத்தி அப்பகுதியின் அர்த்தத்தை தியானித்து தேவனை துதித்து கடந்து செல்வோம். God bless you.